இதயம் wishes you a very happy new year. செல்போன் திருடும் கும்பல் தனது குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு மாத சம்பளம், தங்கும் இடம், உணவு, பயண செலவு ஆகிய சலுகைகளை வழங்கி வருவது தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில்களின் செல்போன் திருட்டு அதிகளவில் நடைபெறுவதாக புகார் வந்தது. இதையடுத்து ஊபி கோரக்பூர் ரயில்வே போலீசார் ரயில் நிலையங்களில் பொருத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் பதிவை ஆராய்ந்தனர். கோரக்பூர் ரயில் நிலையத்துக்கு தொடர்ச்சியாக வந்த சந்தேக நபர்கள் சிலரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் செல்போன் திருடும் கும்பல் என்பது உறுதியானது. அவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 44,000 ஆண்ட்ராய்டு போன்கள், ஒரு துப்பாக்கி மற்றும் கத்தி ஆகியவற்றை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். செல்போன் திருட்டு கும்பலுக்கு ஜார்க்கண்டைச் சேர்ந்த மனோஜ் மண்டல் தலைவராக உள்ள நிலையில் இவரிடம் கரண்குமார் மற்றும் அவரது 15 வயது சகோதரர் ஆகியோர் பணியாற்றியுள்ளனர். இவர்கள் திருடும் செல்போன்கள் வங்கதேசம் மற்றும் நேபாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. திருட்டு செல்போன்கள் வேறு நாடுகளில் விற்கப்படும் போது அவை கண்டுபிடிக்கப்படும் வாய்ப்பு குறைவு என்பதால் இந்த முறை பின்பற்றப்படுகிறது. செல்போன் திருட்டு கும்பலில் உள்ளவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. வெளியூருக்கு சென்று திருடினால் அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு மற்றும் பயண செலவுகளுக்கு தனியாக பணம் வழங்கப்பட்டுள்ளதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது.